ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதிர்பாராத நேரத்துல நமக்கு சில உறவுகள் கிடைக்கும். ஆனா அந்த உறவுகளை நான் தவற விட்டுட்டேன். எனக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் நான் பேசி பழகி 15 நாள் தான் ஆகும். அந்த 15 நாளைக்கு அப்புறம் வந்து என்னன்னா, எங்க வீட்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா டிப்ரெஷனுக்குள்ள இருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாதம் இருந்தோம். ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து ஆஃபீஸ் போகல. 15 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணுறேன், எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, ஒழுங்கா சாப்பிடு, இந்த மாதிரி சொல்லிட்டு, நீ அங்கே இருக்காது, அங்கே இருக்க உனக்கு டென்ஷன் ஆகும், மைண்ட் சரியாக இருக்காது, நீ வந்து கிளம்பி ஆஃபீஸ் வா, இங்கே வந்தால் உனக்கு மைண்ட் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. அப்போ நான் அவகிட்ட சொல்கிறேன், இங்கேருந்து என்னால் சாப்பாடு கொண்டு வர முடியாது. ஏன்னா சாப்பாடு கொண்டு வரவங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம்ல, அவங்க 10 o'clock அப்புறம் தான் கொண்டு வருவாங்க மோஸ்ட்லி. ஸோ வந்து வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காரணம் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொன்னால், நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னான், நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நீ மறக்காமல் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வா. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணி 15 நாள் தான் ஆச்சு. அப்புறம் ஹெச்ஆர்ட்டெல்லாம் பேசி எடுத்து அவங்க வந்து என்னோட பிஎஃப் அமௌண்ட் கூட பிடிக்கல. சொல்கிறேன் கைஸ், நான் அந்த ஆஃபீஸில் மொத்தமே 3 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த 3 மாதமுமே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, பார்த்துக்கிறது எல்லாமே என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சில பல காரணமெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரீசனால் சண்டை வந்து நாங்கள் இப்போ பேசுகிறதில்ல. ஆனாலும் இப்போ வரைக்குமே மனசில் வந்து அந்த 2 ஃப்ரெண்டுமே, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க போயிருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேர் மட்டுமே என் லைஃப்பில் இருக்கு. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.